எல்லாருக்கும் வணக்கம். பாருங்கள், சுரக்காவில் வந்து ஒரு குழம்பு செய்யலாம். இப்போ வந்து இது வந்து ஒரு 250 கிராமு தோல் நல்லா சீவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பருப்பு ஒரு 100 கிராமு நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன், சேர்த்துடலாம். இப்போ வந்து இந்த கட் பண்ணி வச்ச சுரக்காவும் இதோட சேர்த்துடலாங்க. ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் இதையும் இதோட சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள், ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு 2-3 பச்சை மிளகாய். இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் குக்கரில் வச்சு 3 விசில் விட்டுறலாங்க. இப்போ ஒரு 3 விசில் விட்டுறலாம். ஒரு குட்டி குட்டி பீஸாக ஒரு 10 பீஸ் இருக்குங்க. இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூனு, அதை விட கம்மியாகவே போடுங்க. சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூனு. இதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போது பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுருக்கேன், இதில் வந்து ஆயில் விட்டுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். ரெண்டு வரமிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, பாருங்க வதங்கிட்டு. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த பருப்பு இதோட சேர்த்துடலாம். குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே பருப்பு கூட சேர்த்து வேக வச்சாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாங்க. பாருங்க, நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் தேங்காய் இதோட சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, சுரக்காய் குழம்பு ரெடி. சுரக்காய் குழம்பு ரெடி. பாருங்கள், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சகுந்தலா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.